இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கான்செப்டில் படத்தை எடுத்திருந்தாலும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அப்பாடி சேலரி கிரெடிட் ஆச்சு. எவனுக்கு தரணும், அவனுக்கு தரணும். ஓகே. ஹலோ மச்சி. சொல்லு மச்சி. மச்சி தலைப்படம் ரிலீஸ் ஆகிக்கிறா மச்சி, போயிடலாமா? படத்துக்கு போயிடலாம் மச்சி. ஓகேடா. சேலரி மச்சி கிரெடிட் ஆச்சு. அப்படியா, சரி ஓகே மச்சி. அப்போ உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுறேன்டா, நீ காசு ஓகே மச்சி. சரி ஓகே மச்சி. வேற யாரு கால் பண்ணோம்? அவளுக்கு பண்ணிடலாம். ஹலோ சொல்லுப்பா. பேபி, சொல்லு. போன மந்த் பர்ச்சேஸ் பண்ண போனா சொல்லியிருந்தல, ஆமா. அது பண்ண முடியாம போச்சுல, ஆமா. அது இந்த மந்த் பண்ணிடலாமா பேபி? எதுக்கு தேவையில்லாம? பரவாயில்ல இருக்கட்டும்மா. அப்படியா? ஆமாமா, வச்சுக்கோண்ணே, உனக்கு இருக்கட்டும்பா. சரி ஓகே. சரி ஓகே. ஓகேடா, பாய். சரி ஓகே, இந்த மந்த் மேனேஜ் பண்ணிடலாம். எல்லாம் வேலையும் முடிஞ்சது. இந்த மந்த் யார் யாருக்கு தரணும்? அவனுக்கு, இவனுக்கு. சரி, வீட்டு ரெண்ட்டுக்கு 3500 ரூபா. பைக் டியூவுக்கு 2500 ரூபா. வீட்டுக்கு 5000 ரூபா கொடுக்கணும். சொல்லுங்க சார். சார், வண்டி டியூ பெண்டிங் இருக்கு சார். வண்டியா? லாஸ்ட் மந்த் கூட ஒரு பெண்டிங் இருக்கு சார். சரி, சேர்த்து பே பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஸ்கேனர் சார். நாங்க சார் சென்ட் ஆயிடுச்சு சார். ஓகே சார். தம்பி, மாதம் 10ஆம் தேதி ஆகுது. எங்கப்பா வீட்டு வாடகை? அண்ணா, நேற்று தானே சம்பளம் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிப்பா, ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு விட்டுருண்ணா. 1000 ரூபாய் போட்டு தரணுமா? ஆமாப்பா, நீ வந்து 1 வருஷம் ஆகுது. சரியா? நீ போட்டு கொடுத்தாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. பேச்சில் வீடு கொடுத்தே பெரிய விஷயம்பா. உன்னை நம்பி தான் கொடுத்துக்கிறேன். ஃபேமிலி வேறு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான். இந்த மாதம் 50 ரூபா பே பண்ணிடுறேண்ணா, அடுத்த மாதம் சேர்த்து பண்ணிடுறேண்ணா. சரி தம்பி, ஜிபே வாப்பா. உங்கள் நம்பருக்கே அனுப்பிடுறேண்ணா. ஆயிடுச்சுண்ணா. வந்துச்சுப்பா. ஓகேப்பா, இந்த மாதம் வந்துடாத. 1000 ரூபா சேர்த்தா வாங்குவேன். சரியா? வரம்பா.
ஹலோ, சொல்லுப்பா. இந்த மாதம் சேலரி தர முடியலம்மா. எனக்கே எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சுமா. அப்படியாப்பா, உனக்கு ஏதாச்சும் அமுச்சு விடட்டா? உங்களுக்கு மாத செலவுக்கு மட்டும் உன் செலவுக்கு நீ வச்சுக்கோப்பா. 500 போட்டு விட்றேம்மா. இல்லப்பா, உனக்கே நிறைய செலவு இருக்கும் இல்லையா, நீ பாத்துக்கோ. சரிம்மா. அவளுக்கு வேற ஃபோன் பண்ணுமே. ஹலோ சொல்லு. பா, உங்கள் வீட்டு வெளியே கொஞ்சம் வரியா? நான் வரேன். இப்போவே வா. சரி, நான் ஏதாச்சும் வீட்டில் சொல்லிட்டு வரேன். சரிப்பா. தம்பி தண்ணி கேனுப்பா. ஏற்கனவே 4 கேனு காசு தன்னு சொல்லிட்டு ஓனர் கத்தினே இருக்காரு. சாயங்காலம் கொடுத்துட்றேண்ணா. சரி சீக்கிரமாக கொடுப்பா. கதவை திறந்தாலே பிரச்சனை தான். என்ன கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன்? பர்ச்சேஸ் பண்ண போகலாம் சொல்லியிருந்தேன்ல, அது 15 டேஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? இது நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே என்கிட்ட. இல்லை, நீ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பல, என்னால் தானே. இதில் என்ன இருக்கு? உனக்கு வேலை இருந்தா போய் பாரு, ஒன்றும் இல்லை. சரி, பாய். சரி, ஓகே, பாய். ஹலோ மச்சான், என்னடா டிக்கெட்டுக்குன்னு காசே அனுப்பவே இல்லை நீ? இல்லை மச்சி, அம்மா வேற ஊருக்கு கூப்பிட்டாங்கடா. நெக்ஸ்ட் டைம் எப்போ பார்த்துக்கலாம். பாரு இதான்டா சொல்கிறேன் நீ. சாரிடா. ஓடா டேய் ஓடா. சரிடா. சரி பாய். என்னதான் இந்த தியேட்டரில் புதுசாக படம் வந்தாலும் நம்ம லைஃப் மாற போதில்லைல்ல.